வணக்கம், நான் ஜீவன்குமார் விஸ்வகர்மன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எலியன் பிரெயின் தமிழ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற விஷயம், மறுபடியும் தொடங்கியிருக்கக்கூடிய ஹிஜாப் விவாதம். இந்த முறை கர்நாடகாவில் கிடையாது, அது கேரளாவில். ஸோ ஹிஜாப் அப்படிங்கிறது ஒரிஜினலான இஸ்லாமிய நாடுகளான அரபு நாடுகள்லேயே பெரிய பிரச்சனை கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது இந்தியாவில் அது அடிக்கடி ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிட்டுருக்கு, அல்லது அதை ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றிட்டு இருக்காங்க. இதற்கு முன்னாடி அது கர்நாடகாவில் கிளப்புனாங்க, இப்போ கேரளாவில் கிளப்பியிருக்காங்க. அப்படி என்ன நடந்தது அப்படின்னு பார்க்குறோம். கொச்சினை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவ பள்ளி, செயின்ட் ரீட்டாஸ் பப்ளிக் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்தவ பள்ளி கொச்சினில் இருக்கக்கூடிய பல்லுருத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இந்த ஸ்கூலில் 8வது படிக்கக்கூடிய ஒரு மாணவி ஸ்கூலுக்கு ஹிஜாப் அணிந்து வர்றாங்க. கிளாஸுக்குள்ளே ஹிஜாப் அணிந்த அவர்களை ஆசிரியர்கள், அங்கே இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ் தடை செய்கிறாங்க. இந்த மாதிரி ஹிஜாப் அணியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அதை வீட்டில் போய் சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, இன்னும் சில ஆட்களோட சேர்ந்து ஸ்கூலுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க. அது பெரிய ஒரு பிரச்சனையாகுது. 2 நாள் ஸ்கூல் பூட்டப்படுகிறது. அதுக்கப்புறம் அது பொலிட்டிக்கல் இஷ்யூவாக மாறுது. அது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறுகிறது. இதுதான் இதனுடைய சுருக்கம். இந்த விஷயத்தில் என்ன நடந்தது அப்படின்னு டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா, அக்டோபர் மாதத்தினுடைய தொடக்கத்தில் 8வது படிக்கக்கூடிய மாணவி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி செயின்ட் ரீட்டாஸ் பப்ளிக் ஸ்கூல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கிறிஸ்துவ பள்ளியில், கிறிஸ்துவ மிஷினரிகளால் நடத்தப்படக்கூடிய ஒரு பள்ளியில், ஒரு சிபிஎஸ்சி பள்ளி, அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய 8வது படிக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய மாணவி ஹிஜாப் அணிந்து கொண்டு கிளாஸுக்கு வர்றாங்க. அவங்க வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய யூனிஃபார்ம் ட்ரெஸ் கோடுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அவர்களை தடுக்கிறாங்க. அந்த ஹிஜாப் அணியக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அக்டோபர் 10ஆம் தேதி அன்னைக்கு இந்த குழந்தையினுடைய தந்தையும் அந்த கம்யூனிட்டி சேர்ந்த சில ஆட்களும் அந்த இடத்துல பிரச்சனை பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஹிஜாப் அணிவதற்கு தடை செய்வதற்காக அந்த ஸ்கூலினுடைய ப்ரிமைசஸில் பிரச்சனை பண்ணுறாங்க. அது பெரிய இஷ்யூ மாறுது. ஸ்கூல் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எஸ்டிபிஏ என்று சொல்லப்படக்கூடிய சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இஸ்லாமிய ப்ரோ இஸ்லாமிஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒன்று இருக்குது. உங்களுக்கு தெரியும், தடை செய்யப்பட்ட பிஎஃப்ஐ, அந்த பிஎஃப்ஐனுடைய ஸ்டூடெண்ட்ஸ் விங்கு அல்லது அந்த பிஎஃப்ஐனுடைய ஒரு சாஃப்ட் பொலிட்டிக்கல் விங் தான் இந்த எஸ்டிபிஏ அப்படிங்கிறது. அவங்க ப்ரோ இஸ்லாமிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ப்ரோ இஸ்லாமிஸ்ட் அவுட்ஃபிட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பிஎஃப்ஐ மாதிரியே தடை செய்யப்பட வேண்டிய ஒரு அவுட்ஃபிட் அப்படின்னு அக்யூசேஷன் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி. பிஎஃப்ஐ தடை செய்யப்பட்ட உடனே அதில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் தலைமறைவாக அல்லது என்ன சொல்கிறது, தங்களை உருவங்களை மாற்றிக்கொண்டு சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு பார்ட்டியாக காணப்படுகிற ஒரு பார்ட்டி தான் இந்த எஸ்டிபிஐ அப்படிங்கிறது. ஸோ இந்த எஸ்டிபிஐனுடைய ஆட்களோடு சேர்ந்து கொண்டு அவர்களுடைய ப்ரோ இஸ்லாமிஸ்ட் அஜெண்டாவை முன்னிறுத்தி தான் இந்த பேரண்ட் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னு அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு அக்யூசேஷனை முன்னாடி வைக்கிது. அக்டோபர் 13ஆம் தேதி இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு ஹைகோர்ட்டுக்கு போய் ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு ப்ரொடெக்ஷன் கேட்குறாங்க. போலீஸ் ப்ரொடெக்ஷன் கிடைக்கிது. அதை அடுத்து 2 நாளைக்கு இந்த ஸ்கூலை மூட வேண்டிய சூழ்நிலை வருது இந்த பிரச்சனை காரணமாக. அக்டோபர் 14ஆம் தேதி பேச்சுவார்த்தைகளுக்கு கூடுவது, அதாவது இந்த குழந்தையினுடைய தந்தையை சில அரசியல் தலைவர்கள் போய் பார்க்குறாங்க. அவங்க பிரச்சனை பேசி முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த குழந்தையினுடைய தந்தை சரி, ஸ்கூலினுடைய அந்த விதிமுறைகளுக்கு தகுந்தபடியே என்னுடைய குழந்தை அங்கே படிக்கட்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் அவர் வராரு. அவர் அந்த முடிவும் சொல்கிறாரு. ஆனால் அதற்கு அடுத்த நாள் இங்கே இருக்கக்கூடிய கல்வி அமைச்சர் திரு வி சிவன்குட்டி அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் தேவையில்லாமல் வார்த்தைகளை விடுறாரு. அந்த இடத்துல அவர் இந்த ப்ரோ இஸ்லாமிஸ்ட் பார்ட்டிகளுக்கு துணை போகிற மாதிரியான விஷயங்களை சொல்கிறாரு. அந்த இடத்துல அவர் இந்த ஸ்கூலினுடைய நிர்வாகம் தான் பிரச்சனை பண்ணுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதற்கு முக்கியமான காரணம் இந்த இஷ்யூ நடந்த உடனே டெப்யூட்டி டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாரு. அந்த ரிப்போர்ட்டில் ஸ்கூலினுடைய தரப்பில் இருந்தால் பிரச்சனை இருக்குது. அவங்க அந்த குழந்தையினுடைய மதம் சார்ந்த அந்த நம்பிக்கையை தகர்க்கும் விதமாக, இல்லை அந்த மதம் சார்ந்த அந்த குழந்தையினுடைய உரிமையை தகர்க்கும் விதமாக அந்த ஸ்கூல் செயல்பட்டுருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டை டெப்யூட்டி டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன் கொடுக்குறாரு. அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி மந்திரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஸ்கூல் மேலே தான் தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கிறாரு. தேவைப்பட்டால் இந்த ஸ்கூலினுடைய என்ஓசி கூட கேன்சல் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் ரீதியில் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுறாரு. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குது. என்ன மாதிரியான பிரச்சனை அப்படின்னா, ஏற்கனவே கிறிஸ்துவ இனத்தவர்களுக்கும் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கும் இடையில் சிறிதாக விரிசல் விழ ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு கேரளாவினுடைய அந்த அரசியல் தெரிந்த எல்லாருக்குமே தெரியும். அதாவது வஹப் போர்டு கேரளாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்டின் மக்களுடைய நிலங்களை அபகரிப்பதாக பல சர்ச்சுகள் இதெல்லாம் பண்ணியிருக்கு. விழிஞம் துறைமுகத்தில் இந்த மாதிரி பெரிய பிரச்சனைலாம் வஹப் போர்டினுடைய அந்த கேஸ் டைம்ல எல்லாம் பெரிய பேசுபொருளாக இருந்தது. ஸோ அந்த நேரத்தில் கேரளா கவர்மெண்ட் கிறிஸ்துவர்கள் பக்கம் நிற்காம, நியாயம் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் பக்கம் நிற்காம வஹப் போர்டுக்கு பக்கத்தில் நிற்கிது, ப்ரோ இஸ்லாமிஸ்டாக செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு அக்யூசேஷன் சிபிஎம் அரசு மேலே இருந்தது, கம்யூனிஸ்ட் அரசு மேலே இருந்தது. ஸோ அந்த மாதிரி கிறிஸ்தவர்களுக்கும் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கும் இடையே பெரிய விரிசல் கொண்டிருப்பதாக அக்யூசேஷன் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த மந்திரி இந்த மாதிரி ஒரு கிறிஸ்துவ பள்ளிக்கு எதிராக பேசினது பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. அதற்கு அடுத்த நாளே சைரோ மலபார் சபை அப்படிங்கிற சபையைச் சேர்ந்த ஒரு அஃபிஷியல் பப்ளிகேஷன் ஒன்று இருக்குது, தீபிகா அப்படிங்கிற பப்ளிகேஷன், ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகையில் ஒரு
குறிப்பை அவங்க வெளியிடுறாங்க. அது வந்து இந்த மந்திரிக்கு எதிராக வந்து இந்த மந்திரியை விமர்சித்து கொண்டு அந்த பதிப்பு வெளியிடப்படுகிறது. அதாவது வந்து மந்திரி வந்து இஸ்லாமியர்களுக்கு ப்ரோ இஸ்லாமிஸ்ட் அஜெண்டாவை முன்னெடுக்கக்கூடிய ஆட்களுக்கு துணை நிற்பதாக வந்து அவருக்கு எதிராக குற்றம் சாட்டி கொண்டு அந்த பத்திரிகை ஒரு பிரசுரத்தை வெளியிடுகிறது. ஸோ இது வந்து கிறிஸ்துவர்கள் வந்து கம்யூனிஸ்டுக்கு எதிராக மனம் மாறுவதை வந்து மிக முக்கியமாக தெளிவாக சொல்லுவதன் காரணமாக ஆப்வியஸ்லி ஓட் பேங்க்ல வந்து டென்ட் விடும் அப்படிங்கிறனால அடுத்த நாளே வந்து மந்திரி யூட்டர்ன் அடிக்கிறார். யூட்டர்ன் அடித்து இந்த மாதிரி ஸ்கூலினுடைய விதிமுறைகள் என்னவோ அதுக்கு தகுந்தபடி அந்த குழந்தை செல்லுமானால் அந்த ஸ்கூலில் சேர்ந்து படிக்கட்டும், எந்தவித பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கையை மறுபடியும் அவர் விளையாடுறார். ஸோ இந்த மந்திரி இங்கே இருக்கக்கூடிய எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் மினிஸ்டர் மாதிரியே தான் இங்கே இருக்கிற மினிஸ்டருக்கும் வந்து ஒரு சிரிப்பு போலீஸ் மாதிரி ஒரு சிரிப்பு மந்திரி. இவர் வந்து இங்கே நிறைய ட்ரோல் பண்ணப்படக்கூடிய மந்திரி. இவருடைய திறமை வந்து எப்போவுமே கேள்வி கேட்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்திருக்குது. ஒரு கல்வி மந்திரியாக இருக்க தகுதி இல்லாதவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோரணை வந்து இவர் மேலே ரொம்ப காலமாகவே இருந்து கொண்டு வருகிறது. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலைகளில் வந்து ஏற்கனவே கிறிஸ்துவர்களுக்கும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுக்கும் வந்து விரிசல் விழுந்து இப்போ வந்து இன்னும் ஒரு படி மேலே போய் கிறிஸ்துவ ஓட்டெல்லாம் வந்து பிஜேபி பக்கம் சாய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையோடு இருக்கிற காலகட்டத்தில் வந்து இந்த மந்திரி இந்த மாதிரி ஒரு கிறிஸ்துவ பள்ளிக்கு எதிராக, அதுவும் முக்கியமாக கிறிஸ்துவ மிஷனரி சர்ச்சு அதனுடைய சார்ந்த ஆட்கள்லாம் நடத்தக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கு எதிராகவே வந்து இவர் பேசினது வந்து கிறிஸ்துவர்களுக்கு இவர் இந்த கம்யூனிஸ்ட் அரசு மேலே ஒரு வெறுப்பையோ ஒரு விரிசலை அதிகப்படுத்தக்கூடிய நிலைமைக்கு அது கொண்டு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோரணை வந்து இப்போ மொத்தமாக நிலவி வருகிறது. ஸோ இதெல்லாம் முடிஞ்ச உடனே இந்த மந்திரியும் யூட்டர்ன் அடித்த உடனே இப்போ வேற வழி இல்லாமல் அக்டோபர் 17 அந்த குழந்தையினுடைய தந்தை என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா, எங்களுடைய மதம் தான் எங்களுக்கு முக்கியம், அதனால வந்து நாங்கள் ஸ்கூல்ல இருந்து டிசி வாங்கி போய்க்கிறோம், வேற ஸ்கூலில் சேர்ந்துக்கிறோம், இனிமேல் இந்த ஸ்கூலில் படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவை அவர் எடுத்திருக்கிறார். இதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, அது அவங்களுடைய என்ன சொல்கிறது பர்சனலான தீர்மானம், அவங்க அதை முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நாம் வந்து விமர்சிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ திடீர்னு ஏன் இந்த ப்ராப்ளம் உருவானது அப்படிங்கிறத பெரும்பாலானோர் வந்து கேட்கக்கூடிய கேள்வி. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து அகாடமிக் இயர் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிறது வந்து ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆகும். கேரளாவிலையும் ஜூன் மாதம் தான் ஸ்டார்ட் ஆகும். ஜூலை மாதத்தினுடைய நடுவில் வந்து மேக்ஸிமம் அட்மிஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும், ஸ்கூலுக்கு வந்து குழந்தைங்க வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த ஜூன்லேயும் அந்த குழந்தை ஸ்கூலுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு வச்சா கூட இப்போ இந்த 2-3 மாதங்களில் இல்லாத இந்த பிரச்சனை திடீர்னு ஏன் இந்த அக்டோபர் மாதம் வருது, அக்டோபர் 10 திடீர்னு ஏன் இந்த பிரச்சனை கிளப்புறாங்க அப்படிங்கிறத வந்து எல்லாருமே கேட்குறாங்க. அதற்கு மிக முக்கியமான காரணம் கர்நாடகாவில் செய்த அதே மாதிரி கர்நாடகாவிலையும் பாருங்கள், அந்த குழந்தை அங்கே 2 வருஷம் படிக்கும் பொழுது இல்லாத பிரச்சனை திடீர்னு ஒரு நாள் வந்து தன்னுடைய ஹிஜாபுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு அந்த குழந்தைகள் வந்து பிரச்சனை பண்ணிச்சு. அதே டென்ஷன் தான் இங்கேயும் கிரியேட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. இந்த 2-3 மாதம் இல்லாத பிரச்சனை திடீர்னு அந்த குழந்தைக்கு பிரச்சனையாக மாறுது, ஹிஜாபோட முடியல அப்படிங்கிறது பிரச்சனையாக மாறுது அப்படின்ட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை பண்ண வர்றாங்க. இது ஏன் சடன்லி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கேரளாவில் நடத்தக்கூடிய ஒரு டெஸ்ட் டோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ப்ரோ இஸ்லாமிஸ்ட் பார்ட்டியான எஸ்டிபிஐ ப்ரோ இஸ்லாமிஸ்ட் அஜெண்டா இருக்கக்கூடியவங்க வந்து நடத்தக்கூடிய ஒரு டெஸ்ட் டோஸு. இந்த ஸ்கூலில் இந்த பொம்பை போட்டு பார்ப்போம், வெடிச்சுது அப்படின்னா கேரளா முழுக்க வெடிக்க வச்சு எல்லா இடத்துலையுமே வந்து ஹிஜாபை வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் அவங்க மேலே இருக்கக்கூடிய அக்யூசேஷன். அதை சாதுகரிக்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இதை ஒரு ரெகுலேஷனாகவே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கைக்கூட எஸ்டிபி தரப்புலேருந்து வந்தது. இப்போ இதை எதிர்க்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து அது ஒரு நொறுக்கு தீனியாக மாறிடுச்சு. அதுவே இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கும் தலைவலியாக மாற இப்போ கவர்மெண்ட்டும் அதிலிருந்து கையெழுந்து போக எஸ்டிபிஐ இப்போ வேற வழி இல்லாமல் மாட்டிக்கொண்ட நிலைமையில் இருக்குது. ஸோ இப்போ அவங்களால எதுவும் செய்ய முடியாதுங்கிற காரணத்தினால என்ன பண்ணுறது, தலையை விட்டாச்சு, எடுக்கவும் முடியாது, அந்த குழந்தைய அந்த ஸ்கூல்ல இருந்து கிளப்பி கூட்டிகிட்டே வந்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இனிமேல் அங்கேயே படித்து கொண்டிருந்தா இவர்களுக்கு ஏற்பட்ட தோல்வி வந்து மிக மோசமான ஒரு பிரதிச்சாயை வந்து இந்த எஸ்டிபிக்கு கொடுக்கும். இந்த மாதிரி தோற்று ஓடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை உருவாக்கும். அப்படிங்கிறனாலேயே இப்போ அந்த குழந்தைங்கிறது கூட்டி வர்றதுக்கான முடிவை இவர் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இவருடைய தந்தையும் வந்து தன்னுடைய மகளினுடைய படிப்பு, தன்னுடைய மகளினுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது முன்னிறுத்தாம மதத்தினுடைய பேரில் வந்து அந்த குழந்தையினுடைய படிப்பை கெடுக்கிறாரு அப்படின்னு இவருடைய அந்த குழந்தையினுடைய தந்தைக்கு மேலேயும் வந்து குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அதாவது குழந்தையினுடைய கல்வியை விட மதம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முட்டாள்தனமான எண்ணத்தை இந்த ப்ரோ இஸ்லாமிஸ்ட் மதவாதிகளினுடைய பேச்சு கொண்டு அவர் செய்கிறார் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு எதிராகவும் வந்து குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதனால் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு ஏற்கனவே வந்து ஓட் பேங்க்ல நிறைய விரிசல் விழுந்திருக்கிறது. முக்கியமாக ஹிந்து ஓட் பேங்க்ல வந்து நிறைய விரிசல் விழுந்திருக்கு. சபரிமலையில் பெண்களை உள்ளே அனுமதித்தின் பேரில் வந்து ஹிந்து ஓட் பேங்க்ல நிறைய விரிசல் விழுந்து இப்போ பிஜேபி நல்லாவே ரைஸ் ஆயிருக்கு. அவங்களுக்கு சீட்டு ஒன்று தான் கிடைச்சிருக்கு அப்படின்னாலும் ஓட் பேங்க்ல நல்ல ரைஸ் வந்திருக்கு. அப்படிங்கிறதுனால அவங்க மற்ற மைனாரிட்டிஸை வந்து ஒன்று சேர்க்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் கூட இந்த முனம்பம் மாதிரியான விழிஞம் துறைமுகத்துக்கு பக்கத்தில் கூட இந்த முனம்பம் மாதிரியான பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த வகப் போர்டினுடைய செயல்பாடுகளில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வந்து ப்ரோ இஸ்லாமிஸ்டுகள் கூட நின்னாங்க அப்படிங்கிற பேரில் வந்து அதுவும் வந்து கிறிஸ்டியன் ஓட் பேங்கை வந்து சிபிஎம்லேருந்து அல்லது கம்யூனிஸ்ட் பார்ட்டியிலேருந்து விலக்குவதற்கான ஒரு காரணமாக மாறியது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்குது. அந்த சூழ்நிலை இருக்கும் பொழுதே வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு மந்திரியை வந்து ஒரு கம்யூனிஸ்ட் மந்திரி வந்து கிறிஸ்துவ ஸ்கூலுக்கு எதிராக வந்து
மிரட்டல் விடுக்கும் வகையில் வந்து அவர் பேசினது வந்து இப்போ இன்னும் அதிகமாக வந்து அந்த ஓட் பேங்கில் விரிசல் விழுத்தும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அது அப்படி தான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கிறிஸ்தவ தரப்பிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் அல்லது கிறிஸ்தவ தரப்பிலிருந்து வரக்கூடிய அறிக்கைகளும் அதை தான் காமிக்குது. இந்த கல்வி மந்திரி சிவன்குட்டி அப்படிங்கிறவர் வந்து ஏற்கனவே தன்னுடைய பிளண்டர்ஸுக்காக, முட்டாள்தனமான அறிக்கைகளுக்காக அல்லது செயல்பாடுகளுக்கெல்லாம் இன்காம்பிட்டன்ட் அப்படின்னு பேசப்பட்ட ஒரு மனிதர். அவர் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கூட சொல்லும் பொழுது, அதாவது அந்த கிறிஸ்துவ ஸ்கூலை வந்து உங்களோட என்ஓசியை கட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டக்கூடிய ஒரு தொனியில் வந்து அவர் பேசினார். அந்த தொனியில் அவர் பேசினதுக்கு அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் கூட வந்து பதிலடி கொடுத்தது. இதை சொல்ல வேண்டியது மினிஸ்டர் கிடையாது, மினிஸ்டருக்கு அதுக்கான அதிகாரமும் கிடையாது. ஏன்னா இந்த ஸ்கூல் வந்து சிபிஎஸ்சியில் அஃபிலியேட் பண்ணுது. அந்த சிபிஎஸ்சினுடைய ரிஃபார்ம்டு நோட்டீசஸின் படி, ரிஃபார்ம்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் படி வந்து அவங்களுக்கு என்ஓசி கொடுக்க வேண்டியது ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது. அப்படியே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த என்ஓசி ரிவோக் பண்ணுங்கிற சூழ்நிலை வருதுன்னா கூட ஸ்டேட்டினுடைய ஏதாவது லாஸை வந்து அவங்க வயலேட் பண்ணியிருந்திருக்கணும். அப்போ தான் வந்து என்ஓசியை திருப்பி எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி எந்த விதமான ஒரு ஸ்டேட்டு லாஸையும் வந்து இவங்க வயலேட் பண்ணல அப்படிங்கிறதுனால வந்து என்ஓசியை எடுக்கிறதுக்கான உரிமையெல்லாம் வந்து மந்திரி கிடையாது அப்படின்னு அவங்க முகத்தில் அடித்த மாதிரி ஒரு பப்ளிக் ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டாங்க. ஸோ அதுலேயும் வந்து இந்த மந்திரிக்கு முகத்தில் அடித்த மாதிரியான ஒரு அடி கிடச்சிருக்கு. ஏன்னா இவருக்கு அதுக்கான அதிகாரம் கிடையாது. நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், அதை கிழிச்சிருவேன் அப்படின்லாம் சொன்னவருக்கு செருப்பால் அடித்த மாதிரி ஒரு பதிலும் கிடச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்கூலில் வந்து ஹிஜாபை போடலாமா இல்லையா, ஸ்கூலோட யூனிஃபார்மை தீர்மானிக்க வேண்டியது யார் அப்படிங்கிறதுல வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் அதிகாரம் இருக்குது அப்படின்னு ஏற்கனவே ஒரு ஹைகோர்ட்டினுடைய ஒரு தீர்ப்பு நிலவில் இருக்கும் பொழுது கவர்மெண்டால் லீகலாக கூட இது எதுவும் பண்ண முடியாது. அந்த ஸ்கூல் தீர்மானிச்சு தான், அந்த ஸ்கூலினுடைய தீர்மானத்திலேருந்து அவங்க பின்னாடி போக வேண்டிய தேவையே கிடையாது. நீங்கள் பின்னாடி போக வைக்கவும் முடியாது. சமாதானம் பேசி சரி இந்த ஒரு இதுக்காவது விட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சமரச பேச்சுவார்த்தை தான் செய்ய முடியுமே தவிர அவர்களுடைய அதிகாரத்தோடு நீங்கள் இதைத்தான் செய்யணும் அப்படிலாம் சொல்ல வைக்க முடியாது அப்படிங்கிறது மந்திரிக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்சோ தெரியாமையோ அவர் விட்ட வாய் வார்த்தை வந்து இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. அதற்கு அடுத்த நாளே வந்து இந்த சர்ச்சினுடைய பேப்பர்லேயும் இந்த பிரசுரம் வந்த உடனே அந்த சர்ச்சும் வந்து இவர்களுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது. சர்ச்சு திரும்பிச்சுன்னா உங்களுக்கே தெரியும், கிறிஸ்தவர்களும் திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஓட் பேங்க்கில் நிறைய டென்ட் விழும், அடி விழும் அப்படிங்கிறனாலே வந்து இப்போ மந்திரியும் வந்து யூட்டர்ன் அடிக்க வேண்டிய இதாக போயிடுச்சு. ஸோ இந்த குழந்தைக்கு வந்து தன்னுடைய ஹிஜாப் அணிவதற்கு தகுதி இருக்கிறது, அவருக்கு அது உரிமை இருக்கிறதான்னு கேட்டால் கண்டிப்பாக உரிமை இருக்கிறது. அது அவர்களுடைய மதத்தை பின்பற்றுவதற்கான உரிமையோடு சேர்ந்தது. ஆனால் அந்த உரிமை அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்கூலினுடைய யூனிஃபார்மை கிரியேட் பண்ணக்கூடிய உரிமைக்கு மேல் இருக்கக்கூடிய உரிமையே கிடையாது. அது எதிர்க்கும் அளவுக்கு வல்லமை கொண்ட உரிமை கிடையாது. உங்களுக்கு ஹிஜாப் அணியணும்னு இருந்தால் கண்டிப்பாக உங்களால் ஹிஜாப் அணிய முடியும். நீங்கள் தொழுகை செய்யக்கூடிய இடங்கள்லையோ, உங்கள் கோவில்கள்லையோ, உங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய இடங்கள்லையோ அங்கே நீங்கள் இது பண்ணிக்கலாம், உங்கள் வீட்டில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்கூலினுடைய ப்ரிமிசஸில் ஸ்கூலினுடைய ரூல்ஸ் என்னவோ அதை தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டே தெளிவாக சொல்லியிருக்கு. அந்த குழந்தைக்குடைய அனுமதி மறுக்கப்பட்டது வந்து ஸ்கூலுக்குள்ள கூட்டம் கூடக்கூடிய இடங்கள், அதாவது அஃபீஷியலான கூட்டங்கள், மீட்டிங்ஸ் நடத்தக்கூடிய இடங்களில் தான் வந்து ஹிஜாப் அணியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே தவிர மற்ற இடங்களில், மற்ற ஸ்கூல் ப்ரிமிசஸில் எங்கேயுமே வந்து அவங்க ஹிஜாப் அணியக்கூடாது அப்படிங்கிற தடை இருக்கலை அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. அதாவது கிளாஸுக்கு வெளியே ஹிஜாப் அணிந்து கொள்ளலாம், விளையாட போகிற இடத்துல, கிரவுண்ட்ஸில் எல்லா இடத்துலையும் ஹிஜாப் அணிந்து கொள்ளலாம். இப்போ அரங்கத்தில் வந்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அந்த இடத்துல அணியக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல வந்து எல்லாருமே வருவாங்க, அது ஒரு அஃபீஷியல் விஷயமாக இருக்கும். அது போக கிளாஸுக்குள்ளே அணியக்கூடாது. இந்த 2 இடங்கள், இந்த மாதிரி அஃபீஷியலான இடங்களில் மட்டும்தான் அது அணியக்கூடாது. மற்றபடி ஸ்கூல் ப்ரிமிஸில் எங்கே வேணாலும் அவங்க ஹிஜாப் அணிஞ்சுக்கலாம். அப்படி தான் அவங்க அந்த குழந்தை அணிஞ்சிருந்தது அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. அந்த குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு உள்ளே போகும்போது ஹிஜாப் போட்டு தான் போகும், ஆனால் கிளாஸுக்குள்ளே போகும்போது கட்டி வச்சுக்கிட்டு உள்ளே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த குழந்தையே அதுதான் சொல்லுது, அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் அதுதான் சொல்கிறாங்க. ஆனால் கிளாஸுக்குள்ளேயும் வேணும் அப்படிங்கிற விஷயத்தை முன்னிறுத்தி அவங்க சண்டை போடும்போது தான் பிரச்சனை எவ்வளோ தூரம் பெருசாக மாறி இருக்குது. ஸோ குழந்தைக்கு அதற்கு உண்டான உரிமை இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் ஸ்கூல் ப்ரிமிசஸில் கிடையாது. ஒரு ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் யூனிஃபார்மான ஒரு லா இருந்ததுன்னா அது எல்லா குழந்தைக்கும், அது ஹிந்து குழந்தையாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ குழந்தையாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய குழந்தையாக இருந்தாலும் சரி, யூனிஃபார்ம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஈக்குவலான ஒரு விஷயம். அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது அந்த குழந்தையாக இருந்தாலும் செய்யணும். இப்போ அந்த குழந்தை அந்த மாதிரி லாவை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா அந்த குழந்தைய வந்து +2 முடிகிற வரைக்கும் இங்கே படிக்கட்டும், எந்த வித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இன்றைக்கும் கூட ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவருடைய தந்தை வந்து தேவையில்லை, நாங்கள் அந்த குழந்தைக்கு டிசி வாங்கி வேறு ஸ்கூலில் கூட்டி ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிரச்சனை அதோட முடிஞ்சிருக்கு. இவர்களுக்கு இடையே அந்த பிரச்சனை வந்து இதோட முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போது இந்த டெப்யூட்டி டைரக்டர் கொடுத்த இந்த ரிப்போர்ட்டை வந்து நிராகரிக்கணும் அப்படின்னு இந்த ஸ்கூல் வந்து ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஆனால் அந்த ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அது இப்போதைக்கு நிராகரிக்க முடியாது. அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அலசி பார்த்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த கேஸை வந்து அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டில் வந்து ஒரு குழந்தைக்கு தன்னுடைய மதத்தை பின்பற்றக்கூடிய அந்த உரிமை இருக்கிறது அப்படின்னு அவங்க ரிப்போர்ட் அதில் வந்து இந்த ஸ்கூல் தரப்பில் வந்து
வீழ்ச்சி நடந்திருப்பதாக அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த குழந்தையினுடைய உரிமையை இவர்கள் மீறி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்ச அந்த கேஸ் நிற்க போகுதுன்னு தோணல. ஏன்னா ஏற்கனவே வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு அதை தீர்மானிக்கக்கூடிய உரிமை இருக்குது அப்படிங்கிற ஒரு வேர்டிக்ட் இருக்கிறனால வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து அப்படியே எடுத்து ஏற்றுக்க போகிறது கிடையாது கவர்மெண்ட். அதில் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்கூலினுடைய ட்ரெஸ் கோடினுடைய கலர் என்னவோ அந்த கலருக்கு தகுந்தபடி ஹிஜாபை அவர்கள் அனுமதித்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்டில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதை ஒரு வேளை கோர்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாமா இருக்கலாம். அதுவும் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே இருக்கிற வேர்டிக்டில் சொல்லியிருக்கு. அதை எதிர்த்து இந்த மாதிரி ஒரு வேர்டிக் கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணலை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அக்யூசேஷன் என்ன அப்படின்னா, அந்த குழந்தைய வந்து ஹிஜாப் போட்டுட்டு வரதுனால வந்து மற்ற குழந்தைகள் வந்து பயப்படுகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து பிரின்சிபல் சொன்னார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அக்யூசேஷனும் இருக்குது. அந்த அக்யூசேஷன் சரியா அப்படிங்கிறதான் வந்து அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி ஸ்கூலுக்கு எதிராக ஏதாவது ஒரு நடவடிக்கை வரலாம். மற்றபடி ஹிஜாப் அணிந்து வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்து இப்போ எடுக்கப்பட்டிருக்கிற அந்த வழக்கில் வருமா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குரிய விஷயம்தான். ஸோ இதுதான் வந்து ஹிஜாப் பிரச்சனை, கேரளாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஹிஜாப் பிரச்சனை. ஸோ கர்நாடகாவில் தொடங்கி வச்சாங்க, அங்கே நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படியே கோஸ்டல் வழியாக வந்து கேரளாவில் இப்போ தொடங்கி வச்சுருக்காங்க, இங்கேயும் நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமேல் அடுத்தது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போதைக்கு வரமாட்டாங்க. ஸோ கேரளாவில் இதுதான் அந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு. நன்றி, வணக்கம். நான் ஜீவன்குமார் விஸ்வகர்மன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஏலியன் பென் தமிழ்.